ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபேன் ஏன் ஸ்லோவாக சுற்றுதுன்னு பார்க்கலாம். ஃபேன் ஸ்லோவாக சுற்றுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு காரணம். பாருங்கள், ஃபேனோட ரெக்கையில் எவ்வளோ டஸ்ட்டு பதிஞ்சு போயிருக்குன்னுட்டு. இந்த மாதிரி ஃபேனோட ரெக்கையில் டஸ்ட்டு பதிஞ்சு இருக்கும்போது ஃபேனோட வேகம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பல காரணங்கள் இருக்குது, ஆனால் இதுவும் ஒரு காரணம். நான் இப்போ இந்த ஃபேனில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபேன் சுவிட்சு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னுட்டு. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணது தான் தரையில் இருக்கிற அந்த டஸ்ட்டுலாம். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன். திரும்பியும் நான் சுவிட்சு போடும்போது வீட்டில் நல்லா ஃபேன் ஸ்பீடாகவே சுற்றுச்சு. பல காரணங்கள் இருக்குது, ஆனால் இதுவும் ஒரு காரணன்றது தான் சொல்கிறேன். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். பிடித்த தகவலாக இருந்தால் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.